இன்றைக்கி நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். ஏசாயா 26 அதனுடைய 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 26 அதனுடைய 3ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்ம சபையிலே காலம் சென்ற ஒரு பெரிய கர்த்தருடைய தாசன் சாது தாசையா செய்து கொடுக்கும்போது ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு கதையை சொன்னார். ஒரு குரங்கு, நடன அரங்கிலே இருந்த ஒரு குரங்கு. அந்த பொறுப்பாளி ஒரு பழத்தை அதில் கையில் கொடுத்துட்டு, நீ பத்திரமா வச்சுக்க, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னால் குரங்கு அந்த பழத்தை பார்த்தது. அதுக்கு நாக்கிலெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சு. அது குரங்கை பத்திரமா தானே வைக்க சொன்னார், முகந்தா பார்க்கக்கூடாதுன்னு மூக்கில் வச்சு முகந்து பார்த்தது. அதிலிருந்து ஒரு சுவையான வாசனை வந்து, பழத்தை பத்திரமா தானே வைக்க சொன்னார், சாப்பிட தானே கூடாது, ஏன்னா தோலை உரிச்சா என்ன ஏன்னு சொல்லி தோலை உரித்து வைத்தது. தோலை உரித்தது பிறகு சொல்லிச்சு, சாப்பிட தானே கூடாது, நக்கி பார்த்தா என்னன்னு சொல்லி ஜஸ்ட் அதை நக்கி பார்த்ததான். நக்கி பார்த்த பிறகு அதுக்கு என்ன ஆனது என்று பிறகு நீங்களே விடைய சொல்லுவீங்க. அது ரொம்ப கவலையோடு இருந்தது. அந்த நடன அரங்கின் பொறுப்பாளி வந்து பழம் எங்கேன்னு அவருடைய சைகையில் அதோடைய பாசையில் கேட்டால் துக்கத்தோடு தலையை குனிஞ்சுதான், பழத்தை காணலை. இது போல தான் நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழுகிறோம். ஆனால் நம்முடைய உறுதியை பிசாசு ஏதோ ஒரு வகையில் வஞ்சித்து விடுகிறான், நம்மை தோற்று போக பண்ணுகிறான். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. நீ உலகத்தினுடைய ஆசைகளும் பாசங்களும் உலக இன்பங்களும் இந்த குரங்கு கையில் கிடைத்த பழத்தை போல முகந்து பார்த்தால் என்ன, நக்கி பார்த்தால் என்ன என்று சொல்லுவது போல நீ அதில் எவ்வளவு நெருக்கமாய் நேசிக்க ஆரம்பிக்கிறாயோ, பஞ்சம் நெருப்பும் போல உலக இன்பங்களும் உலக கவர்ச்சிகளும் நம்முடைய பிள்ளைகளை அழித்து கொண்டிருக்கும் போது, சிதைத்து கொண்டிருக்கும் போது நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. கைத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய சபையை சார்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு அக்யூஸ்ட், ஒரு திருடனை பிடிப்பதற்காக அவர் கடந்து போன போது ஒரு கல்லூரி மாணவனை கைது செய்ய வேண்டிய நிலைமை வந்தது. கைது செய்து அவனை விசாரித்த போது, ஏங்கடா இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவன் தடுமாற அவனை பிடித்து, ஏங்கடா இப்படி பண்ணுறீங்கன்னா, கல்லூரியிலே ஒரு பிரபலியமான கல்லூரியிலே நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் போதை சாப்பிடுகிறோம். எத்தனை பேர் சாப்பிட்றீங்கடா? எங்கள் கல்லூரியில் 70% பேர் சாப்பிடுகிறார்கள். பெண்களிலே கல்லூரி மாணவிகள் 35% சாப்பிடுகிறார்கள். எங்களுக்கு பணம் தேவை, நட்புக்கு பணம் வேண்டும், எனவே தான் இதையெல்லாம் நாங்கள் பண்ணுகிறோம் என்று சொல்லி பாட்டிமாருடைய வாயை மூடிட்டு அவங்களை கட்டி போட்டுட்டு அவங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுகிற இந்த கெட்ட பழக்கம் எல்லாம் பெருகி விட்டதாக அந்த மாணவன் சொன்னார். ஐயா, என்னை ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம கெட்டுப்போன ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உறுதியை மட்டும் இழந்து விடாமல் நம்ம உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதம் அதனுடைய 40:2 வாசியங்கள். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. நம்முடைய ரட்சிப்பிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய அஸ்திபாரம் எவ்வளவு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், உறுதியான அஸ்திபாரமாக இருக்கிறதோ அதை வைத்துதான் அந்த கட்டுமான பணியினுடைய மேன்மை
உலகத்துக்கு அழகாக மிளிர்ந்து கொண்டே இருக்கும், அழகாக அது பிரகாசித்து கொண்டே இருக்கும். அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த கால வேளையிலே நீயும் நானும் பெற்ற ரட்சிப்பை எவ்வளவு உறுதியாக அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து தாவீது சொன்னார், என்னை கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நிறுத்தி என் அடிகளை அவர் உறுதிப்படுத்தி. நம்முடைய ஆண்டவர் சொன்னார் லூக்கா 24 அதனுடைய 47 மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலேயே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று வேதத்திலே படிக்கிறோம். அருமையானவர்களே, மனம் திரும்புதல் என்றால் என்ன, பாவம் மன்னிப்பு என்றால் என்ன? இந்த ரெண்டையும் இணைத்தால்தான் ரட்சிப்பு என்று நமக்கு நன்றாக தெரியும். சால்வேஷன். இதிலே மனம் திரும்புதல், நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜீவியம் செய்த என்னை மனஸ்தாபத்தோடு சிலுவை அடிவாரத்தில் வந்து நான் ஆண்டவர் பட்சமாய் வந்தபோது என்னை தேவன் அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். அல்லேலூயா. எந்த மனிதனுக்கும் நீங்கள் மனம் திரும்புதலை தெளிவாக சொல்ல வேண்டும். ஞானசான உபதேசம் கேட்ட ஒரு வாலிபனிட கேட்டேன், நிச்சயப்பட்டியப்பா, பாவம் மன்னிக்கப்பட்டா பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறான். பாவம் மன்னிக்கப்படும் சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் தான் இவனுக்கு ஞானசானம் கொடுக்க போகிறேன். அவனுக்கு ஒன்றும் புரியாமல் நான் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்கிறான். கவனிய, அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற தெளிவு அவனுக்குள் வரவில்லை. நான் இன்னும் என்னுடைய பாவம் இயேசு மன்னித்து விட்டால், நான் ரத்தத்தால் கழுவப்பட்டேன், என் பாவத்தை நான் அறிக்கை பண்ணினேன், ஒவ்வொன்றாக சொன்னேன், அவர் ரத்தம் என்னை கழுவியது, இப்பொழுது நான் பாவத்திலும் சாத்தான் பிடியிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்தேன், இயேசு கிறிஸ்து எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார், எனக்குள்ள இயேசு வந்தார். இந்த நம்பிக்கை அவனுக்கு இல்லாமல் நான் ஞானசானம் கொடுத்த என்ன பிரயோஜனம்? ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. சகைவு காட்டத்தை மரத்தில் ஏறி உட்கார்ந்தது நல்லதான். சகைவே சீக்கிரமாக இறங்கி வா என்று சொன்ன உடனே அவன் உடனே இறங்கி வந்து மனஸ்தாபத்தோடு சொன்ன, ஆண்டவரே, நான் எவனிடத்திலாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் திரும்ப தருகிறேன், கொடுக்கல் வாங்கலை சரி பண்ணுகிறான். ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர தகுதி உள்ளவன் அல்ல, தன்னுடைய குறைகளை உணர்கிறான், மனஸ்தாபத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். ஐயா, மனம் திரும்புதல் இல்லாத பாவியாக நீ கம்மியின் எடுத்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை மாறாமல் ஆராதித்து என்ன பிரயோஜனம்? பரலோகத்துக்கு போக வேண்டிய நீ போக்குவரவு செய்கிற துன்மார்க்கனாய் இருக்காதே, ஆண்டுக்கு உண்மையாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பாவிதான் என்று நீ என்றைக்கு உணர்ந்து நீ உன்னுடைய பாவ தோஷங்களை நினைத்து அழுது கண்ணீர் வடிக்கிறாயோ அன்றைக்கு தான் நீதிமான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. அழிந்து போகிற வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, வெள்ளாட்டுக்கடா இளாட்டுக்கடா இவைகளினால் அல்ல, அப்படி தூய ரத்தத்தால் கழுவப்பட ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று கதறி அழுது ஒரு அரை மணி நேரம் உன் பிள்ளைகளை பாவ மன்னிப்புக்கு நேராக நடத்த ஆரம்பி, தனி அறையில் ஜெபிக்கவை, குறையை அறிக்கை பண்ணட்டும். செய்த, நினைத்த, சிந்தித்த துணிகரமான எல்லா பாவத்தையும் வித்தின் செகண்டுக்குள்ள அவருடைய ரத்தத்தால் கழுவா. அல்லேலூயா. இப்போ நாம் விழுந்து எழும்புகிறவன் அல்ல, ஆண்டவருக்காய் எழும்பி நிற்கிறவன். ரட்சிப்பு என்றால் கண்மலை மேல் என்னை உறுதிப்படுத்தினார், இனி நான் விழுகிறவன் அல்ல, கழுவப்பட்ட நான் பாவம் மரணத்தை ஜெயிப்பவனாக மாற்றப்பட்டுள்ளேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாவிகளை அல்ல, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தார். 99 நீதிமான்கள் அல்ல, கெட்டுப்போன ஒரே பாவியை தேடி வந்தார். அநேக சந்தர்ப்பத்திலே அழகுள்ளவர்களை நேசிக்கிறோம், இல்லை நல்லவர்களை நேசிக்கிறோம். நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறேன், எப்படி என்னுடைய ரட்சிப்பை நான் பாதுகாத்திருக்கிறேன், எப்படி என்னுடைய ரட்சிப்பில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். கரங்களை உயர்த்தி அலையில சொல்லுங்க. அருமையானுடைய மனம் திரும்புதலை விட்டு சாத்தான் நிறைய உலக இன்பங்களை கொண்டு வருவான்.
நிறைய உலக இன்பங்களை கொண்டு வந்து சாத்தான் புகுத்துவான். ஒரு கைப்பறுதலை இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருந்தது. ரட்சிக்கப்பட்டவங்களை வஞ்சிக்கும்படி பிசாசு எப்படி போராடுவான். காட்டிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது, நல்ல தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் மத்தியில் ஒரு சின்ன ஒரு மரம் சாய்ந்து தண்ணீர் பக்கமாய் நின்று கொண்டிருக்கிறது. நின்று கொண்டிருக்கிற அந்த மரத்திலே தாவி எப்படியோ ஏறி ஒரு மனிதன் உட்கார்ந்து அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற தேனை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான். தேனை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கீழே பார்த்தால் ஒரு பெரிய முதலை ஆற்றிலே அவனை விழுங்கலாம், இந்த மரத்திலிருந்து விழுந்தால் விழுங்கலாம் என்று அது காத்திருக்கிறதாம். காட்டிலே மரத்திலிருந்து மெதுவாய் இறங்கினால் அங்கே 4 ஓநாய் நின்று கொண்டிருக்கிறது. இவன் வந்தால் இவனை அடித்து கொல்ல வேண்டும் என்று அது நின்று கொண்டிருக்கிறதாம். அந்த மரத்தினுடைய வேர்கள் ஆற்றினுடைய பக்கமாய் போகும்போது பூச்சிகள் எல்லாம் அந்த வேரை அறுத்து கொண்டே இருக்கிறதா. நான் முதலைக்கு உணவாவியனா இல்லை ஓநாய்க்கு உணவாவியனா, நான் தேனை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், அவன் பயத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். இதுதான் உலக ஆசை. சாத்தான் இன்றைக்கு வஞ்சிக்கும்படி எத்தனையோ காரியங்களை, உலகத்தில் இன்பங்கள், உலக மாயை, பாவ எண்ணங்களை கொண்டு வந்து போடுகிறார். இல்லை ஆண்டுடைய பிள்ளையே, நான் ஆண்டவருக்காக உறுதியாய் ஜீவிப்பேன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? கரங்களை தட்டி கத்தரி சோதரம் பண்ணும். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய உலக இன்பம் எப்படி இருக்கிறது தெரியுமா? தேனை தான் சாப்பிட்ற, முதல்ல காத்திருக்குது உன்னை சாப்பிட. ஓனாய் நீ மரத்தின் வழி இறங்கி வந்தால் உன்னை கடித்து துண்டாக்க காத்திருக்கிறது. உன்னுடைய நீ உட்கார்ந்திருக்கிற மரங்களை வேற அறுத்து கொண்டு பூச்சிகள் சாப்பிட்டு கொண்டிருக்கு. உலகம் நிரந்தரம் அல்ல, ரட்சிப்பே நிரந்தரம். அல்லேலூயா. 1555 இங்கிலாந்து தேசத்திலே ராணி மேரி என்கிற கொடூரமான ஒரு ராணி ஆட்சிக்கு வந்தாள். ராணி மேரி ஒரு கொடூரமானவள். அவள் உண்மை கிறிஸ்தவர்களை சித்திரவதை பண்ணி கொலை செய்வாள். பைபிள் சர்ச்சில் இருக்கும், ஆனால் திறந்த யாரும் படிக்கக்கூடாது. பைபிளை படிக்கவோ வைத்திருக்கவோ கூடாது. ஒரு சமயத்திலே அந்த அப்படிப்பட்ட அந்த இங்கிலாந்து தேசத்திலே 1555 வில்லியம் ஹேண்டர் என்ற ஒரு சிறு பையன் இருந்தான். வில்லியம் ஹேண்டர் அவன் என்ன பண்ணான், பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். கோயிலில் இருக்கிற பைபிளை வாசிக்க ஆரம்பித்தான். இந்த ராணியுடைய அதிகாரிகள் அவனை பயமுறுத்தினாங்கப்பா, நீ படித்தானா உன்னை கொண்டு போடுவோம், சித்திரவதை பண்ணுவோம், ஜெயிலில் போடுவோம், சாப்பாடு கொடுக்க மாட்டோம். அவன் சொன்னான், இதை விட எனக்கு இந்த ஆவிக்குரிய மன்னாதான் நல்லது என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தை மார்போடு அணைத்து படித்து போவான். அதிகாரிகள் இவனை பயமுறுத்தின போதும் கீழ்ப்படியவில்லை. அவன் சொன்னாங்க, உன்னை நாங்கள் ஜெயிலில் போடுவோம். அப்படியே அவனை ஜெயிலில் போட்டாங்க. 9 மாதம் ஜெயிலில் சரியான உணவு இல்லை. அந்த வில்லியம் ஹேண்டர் அந்த தம்பி சோர்ந்து போகவே இல்லை. பைபிள் அவனை தைரியப்படுத்தி கொண்டே இருந்தது. பிறகு 9 மாதம் கழித்து ஆசை காட்டினாங்க. இயேசு வேண்டாம், பைபிள் வேண்டாம், இயேசு வேண்டாம்னு சொல்லலாம். அவங்க இயேசுவை நம்புவாங்க அந்த மேரி ராணி. ஆனால் பைபிள் படிக்கக்கூடாது, ஆழமான ஆண்டவருடைய அன்புக்குள் வரக்கூடாது. ஆனால் அவனுக்கு ஆசை காட்டி இவ்வளோ சம்பளம் தாரோம், வேலை தாரோன்னு சொன்னபோது கூட இல்லை எனக்கு பைபிள் தான் வேணும்னு சொன்னான். அவனை மரத்தில் கட்டி வைத்து நெருப்பு மூட்டி விறகு மூட்டும் போதும் அவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி மரித்தானா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் மனம் திரும்பதலை விட்டு திருப்ப உலக ஆசைகளையும் பிசாசு கொண்டு வருவான். உன்னை மோசம் போக்க உலக இன்பங்களையும் தூண்டி விடுவான், பாடுகளையும் கொடுப்பான். இல்லை நான் இந்த ரட்சிப்பில் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் நிற்பே. கைதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ரட்சிப்புக்காக என்னுடைய அம்மாவோ, என் அப்பாவோ, என் அண்ணனோ, என் அக்காவோ, என் தங்கையோ, இல்லை நண்பனோ, இல்லை எதிரியோ, யார் எதிர நின்னாலும் இந்த ரட்சிப்பில் உறுதியாக இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை தட்ட போறீங்க? அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஐயா, இன்றைக்கு நமது ஞானஸ்நானம் எடுக்க பயப்படுறோம், ஊழியம் செய்ய வைக்கப்படுறோம், பைபிள் வாசித்து ஜெபித்து செயல்பட நம்ம எல்லாம் வைக்கப்படுறோம்.
ரட்சிப்பு உனக்கு உறுதி இல்லை. ஒரு அம்மா சொன்னாங்க, என்னுடைய மகளும் மருமகனும் நாகர்கோவில் போயிட்டு அவங்க திருச்சி வழியாக வரும்போது என்னுடைய மகள் கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் பண்ணுறார். நடுராத்திரி 4 மணிக்கு. என்ன ஃபோன் வருது? அம்மாவுக்கு சொல்லாதீங்க, நாங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருக்கோம், பஸ் கவிழ்ந்து விட்டது, இப்பொழுது ஒரு பெரிய பள்ளத்திலே ஒரு போஸ்டில் அது சாஞ்சு நிற்குது, என்னாகுமோ தெரியல. அந்த அம்மாவை நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னு சொன்னாங்க. என் மருமகனுக்கு கொடுத்த ஒரு சாட்சி என்னன்னா, வீட்டை விட்டு வெளியே போகும்போது பைபிளை படித்து ஜெபம் பண்ணாமல் வெளியே போக மாட்டார். அன்னைக்கும் காலையில் பைபிளை படித்து ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்க சென்னைக்கு பிரயாணம் பண்ணாங்க. ஆக்சிடெண்ட் நேரத்தில் என் பொண்ணுக்கு தூக்கம் வரல. அவள் ஜெபம் பண்ணி நடுராத்திரி 1 மணிக்கு ஏன் தூக்கம் வரலன்னு தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆக இயேசுவேன்னு அவள் கத்த தான் எல்லாரும் எழும்ப இவங்க 2 பேரும் உதவி செய்து அடிப்பட்டவங்களெல்லாம் காப்பாற்றி வேறு பஸ்ஸில் சென்னைக்கு வந்து சேர்ந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கரங்களை தட்ட போறீங்க? அல்லேலூயா. உன்னுடைய ரட்சிப்பு உறுதியாயிருக்க வேண்டும். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல் என் கால்களை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரை துதிக்கிற நாவை எனக்கு கொடுத்தார். எனக்கு அருமையானே, உன் பொண்ணை குறித்த ஒரு சாட்சி உண்டா? வெளியே போகும்போது முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி பைபிளை படிச்சுட்டு தான் என் பொண்ணு போவா, என் போவா, மருமகள் போவா. எத்தனை பேருக்கு இந்த சாட்சி உண்டா? அவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா இனி பண்ணுவோன்னு சொன்னால் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனிமேலாகிலும் அப்படி பண்ணுவோம் இவனு சொன்னால் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லும். இன்னும் பண்ண மாட்டீங்களாம்மா? சினிமா பார்த்துட்டே போம். இயேசுவே மன்னி இல்லை, என்னை தீர்மானம் பண்ணுங்க. வெளியே எங்கே போனாலும் ஒரு அதிகாரம் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி முழங்கால நின்று ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் என்னுடைய கல்லூரி பள்ளி வேலைக்கு போவேன், வாகனம் எடுப்பேன்னு தீர்மானம் பண்ணி ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல சத்தமாக சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுவோம். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் என் கால்களை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கிற நாவை என் உள்ளத்தில் கொடுத்தார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால். ஐயா, ரட்சிப்பிலே உறுதி உண்டா உனக்கு? வழியே போறியா? இடறி போகிறியா? காலத்துக்கு ஏற்றபடி உன்னை மாத்துறியா? இல்லை, காலங்கள் மாறும், இயேசு மாறாதவர். அல்லேலூயா. மரத்தில் ஏறுகிற ஒரு ஓணான், அது மரத்தில் ஏறும்போது மரத்தினுடைய கலராக வந்துடும், கிளையில் வரும்போது அந்த பச்சை கலராக வந்துடும், சுவரில் ஏறினா அதுக்கேற்றபடி வரும். அதுக்கு நிறம் மாறுகிற ஓணான் என்று சொல்லுவாங்க. ஆளுக்கு ஏற்றபடி மாறுறியா சிஸ்டர்? நீ மாறாத, உறுதியாக இருப்பேன். அல்லேலூயா. கரங்களை வேத்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆளுக்கு ஏற்றபடி மாறாத, சூழ்நிலைக்கு ஏற்றபடி உன்னை வித்துறாத. எது வந்தாலும் உறுதியாய் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். என் ஆண்டவரை துதிக்கிறேன், இயேசுவை ஆராதிப்பேன். 2வதாக நம்முடைய தீர்மானத்தில் உறுதி. தானியேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் வாசிங்க. டேனியல் சாப்டர் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதது என்று தன் இருதயத்தை தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினார். தானியேலுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்தது. யூத இளம் வாலிபன், அழகு வாலிபன், ராஜ குடும்பத்து வாலிபன் ஆகிய தானியேல் இந்த ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படக்கூடாது என்று பருப்பு காய்கறிகளை சாப்பிட்டு தினம் 3 வேளை ஜெபித்து தன்னுடைய படுக்கை அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரோடு பேசி நல்ல ஜெப கூட்டாளிகளாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு எப்போதும் ஜெபிக்கிறவளாக இருக்க நல்ல தீர்மானம். அல்லேலூயா. எனவே சிங்கக்கப்பி வந்தது, அதிலும் 3 வேளை ஜெபித்தார். கைதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய கூட்டாளிகளாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுக்கு நெருப்பு சூளை, அதில் அவங்க உறுதி. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். தப்பி வைக்காவிட்டாலும் இந்த 60 முழ உயரமுள்ள தூரா என்ற இடத்திலே நேபுகாத் நேச்சர் நீங்கள் நாட்டி இருக்கிற சிலையை நாங்கள் பணிய முடியாது. ஐயா, தீர்மானம். கைதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழ உறுதியான தீர்மானங்கள் தேவை. எனக்கு நிறைய பேருக்கு தீர்மானம் இல்லை. தானியேலுக்கு கூட்டாளி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நம்ம கூட்டாளி யார்? உலகத்தில் எல்லாம் அக்கிரமம் பண்ணி திருடன், கொள்ளைக்காரன், வஞ்சிக்கிறவன், 4 மனைவி, 8 சிநேகிதர்கள், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, ஊர் சுற்றுறவங்க, இவங்க தான் நமக்கு ரொம்ப உற்ற தோழிகள். ஒன்றையும் சேர்த்து இழுத்து பாதாளத்துக்கு போட்டுருவாங்க. நல்ல தீர்மானம். அல்லேலூயா. கரங்களை வேத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ யாருன்னு சொல்லணுமா? உன் தோழனை சொல்லு என்று ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. உனக்கு நல்ல நண்பர்கள் இருந்தால் சொல்லலாம், ஒரு நல்லவர். அல்லேலூயா. கரங்களை வேத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்காக வாழ உறுதியான தீர்மானம் வேண்டும். தீர்மானம் இதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். நம்முடைய பாசம்மா அந்த படியில் ஏறி மேலே போகும்போது மூச்சு வாங்கிச்சு, அவங்களுக்கு இதயம் பலவீனமாச்சு. நானும் அந்த சத்தம் வந்தவுடனே இயேசுவேன்னு வந்த சத்தத்துக்கு இறமுலர்ந்த நானும் படியேறி அந்த படிக்கு ஓடிப்போனேன். ஆனால் எனக்கு ஓடிப்போனால் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்க நான் ஜெபம் கூட பண்ண முடியாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் பண்ண முடியும். எனவே எனக்கு ஸ்ட்ராங் ஜெபம் அன்றைக்கி பண்ண முடியலை. சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நான் மூச்சு வாங்குது, நான் ஓடி போயிட்டேன் உபவாசத்தோடு. அன்றைக்கு சனிக்கிழமை. ஆனால் கொஞ்சம் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும், அவங்க சுகமாக இன்றைக்கும் இருந்திருப்பாங்க. நான் சொல்கிறேன், உன்னுடைய பிரதிஷ்டையின் தீர்மானங்கள் மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டவருக்காய் வாழுவேன். கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லு. கரங்களை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, மரண போராட்டம் 15 நிமிடம். ஐயா, அந்த நேரம் கொடுக்க வேண்டிய மாத்திரைகள் கொடுத்தாலே போதும். 2-3 மாத்திரை. பிரைஸ் சொல்லோ. சுந்தரையாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும், அவரே கொடுத்துருவார். அவருக்கு தெரியும் மூச்சு வாங்கினால் என்ன, இதய பலவீனம்னா என்ன. அவரே ஒரு மினி டாக்டர். ஆனால் அந்த பிரதிஷ்டையில் உறுதியாக இருந்தாங்க. பார்த்தீங்களா? எனக்கு நீ உறுதியான பிரதிஷ்டையோடு இருக்கும்போது எது வந்தாலும் மரணமே வரட்டும், இயேசு பெரியவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை நாங்கள் இந்த நெருப்பு சூளையில் தான் சாம்பலாங்க வேண்டும் என்பது அவருக்கு சுத்தமாக இருந்தாலும் சிலையை வழிபட மாட்டோம். கல்யாணத்துக்கு திருப்பதி போகிற சிஸ்டர், உனக்கும் ஆசீர்வாதம் உண்டு, உன்னையும் ஆசீர்விப்பா, நாங்கள் ஜெபிப்போம். ஆனால் தீர்மானம் அமே கைதுக்கு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. சின்ன வயதிலே ஆராதித்த நான் இந்த பொட்டும் வச்சு இந்த இடத்துல போய் மஞ்சள் கயிறம் போட்டு நான் ஒரு கோலம் போட முடியாது. அல்லேலூயா. என் இயேசு எனக்கு போதும். எத்தனை வாலிய பிள்ளைங்க சொல்ல முடியும்? கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எல்லாரையும் ஆசீர்விப்போம். ஆனால் உன் உறுதி எங்கே போச்சு? நம்ம பைபிள் சொல்லுது, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 என்ன சொல்லுது? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். அல்லேலூயா. விவாகம் அஞ்சம் தீட்டுப்படாதா இருப்பதாக. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. உன்னுடைய தீர்மானத்திலே உறுதியாயிருக்க வேண்டும். கைதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகிலே யாரோடும் எப்படியும் இன்பமாக வாழ முடியும் என்பதுதான் உலகத்தினுடைய கணிப்பு. ஆனால் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் கைதுக்கு அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஸ்காட்லாந்து நாட்டிலே எடின்பர்க் என்ற ஒரு ஊர் இருக்கு. எடின்பர்க் அந்த பட்டணத்திலே ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தான். திடீர்னு அவன் வியாதிப்பட்டு மரித்து போனான். அவனை கல்லறைகளில் கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் வைத்திருந்த நாய், நான் இனி வீட்டுக்கு போக முடியாது, என் எஜமான் எங்கு அடக்கம் பண்ணப்பட்டாரோ அங்குதான் வாழ்வேன் என்று கல்லறையிலேயே வாழ்ந்தது. சில பரிதாபப்பட்டு தண்ணி கொடுப்பாங்க, ஏதோ ரொட்டி துண்டு போடுவாங்க. அது கொஞ்ச நாள் கழித்து அங்கேயே செத்து போனதான். ஐயா, ஒரு நாய்க்கு எஜமான் செத்த இடத்திலே மரிக்க வேண்டும், வீடுக்கு போக முடியாது என்ற தீர்மானம் இருக்குமானால், நல்ல புத்தி அறிவுனை கொடுத்தாரு,
நீ எவ்வளவு தீர்மானத்தில் உறுதியாய் இருக்கிறாய். அல்லேலூயா. நாயை விட நாம் விசேஷித்தவர்கள். கைத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்புகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தம் உண்மையாயிரு, கடைசி மூச்சு வரையிலும் உண்மையாயிரு. ஆண்டவர் என்ன கிரீடம் தருவார்? ஜீவ கிரீடம். அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் ஜீவ கிரீடத்தை இயேசு தரப்போகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. ஜீவ கிரீடம். ஒரு முறை நீ மோட்சத்தின் வாசலுக்குள் நுழைந்து அந்த கிரீடத்தை பிதாவுடைய சன்னிதானத்தில் குமாரன் இயேசு கொடுக்க நீ கிரீடதாரியாக முடிசூட்டப்பட்டால் யாரும் மாற்ற முடியாது. கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. பிரதிஷ்டையிலே உறுதியாக இருக்கணும். இந்த உலக பிரகாரமான இன்பமான அலங்காரங்கள் நம்ம நேசிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இது அலங்காரம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் மதிப்புள்ளவர்கள். ஓ, இவங்க கொஞ்சம் பணக்காரங்கப்பா, இது ஐஸ்வர்யமான உன்னை காட்டுகிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனத்தை படித்துப்பார். இது பெருமைக்குரியவங்க, கனத்துக்குரியவங்கப்பா, ஹானரபிள். அப்பா செயின் போட்டிருக்கா இருப்பார், கையில் ஏதோ ஒன்று 2 கையிலையும் போட்டிருக்கா இருப்பார். அவர் மோதிரம் பிரகாசிக்கிறது பாரு, அக்காவுடைய கம்மல் பிரகாசிக்கிறது பாரு, அந்த கட்டுத்தாலி எவ்வளோ பயங்கரம் பாரு, 20 சவரம் இருக்கும், கயிறு போல் சுற்றி இருக்குது கழுத்தில். இதெல்லாம் பார்த்தா நம்ம பெருமைக்குரியவங்க. அல்லேலூயா. பைபிளும் சொல்லுது. ஏசாயா 61:10 வாசித்து பாருங்க. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி ஆபரணங்களினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறாள். தவறே கிடையாது. எரேமியா 2:32 வாசிக்கிறோம். ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாளோ? மறக்கவே மாட்டா. அது எங்கே போனாலும் அந்த கம்மலை போடணும், அந்த மூக்குத்தி போடணும், அந்த செயினை போடணும், கரெக்டாக போடுவாள். அல்லேலூயா. அது பாத்ரூம் போனாலும் சரி, குளிக்க போனாலும் சரி, அதை பத்திரமா வைப்பா, மறக்கவே மாட்டாள் என்று நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறார். கைத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் மறந்து அங்கேயும் போட்டீங்க, அது உங்களுடைய அறியாமை. ஆனால் ஆண்டவரே சொல்கிறார், எந்த பெண்ணும் மறக்க மாட்டாள். கைத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க அந்த வசனத்தை. எரேமியா 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? கவனிச்சிங்களா? மறக்கவே மாட்டார். அவளை தெரியும், போகும்போது மூக்குத்தி போடணும், செயின் போடணும், மாமியார் பார்ப்பாங்க, எல்லாம் வச்சிருக்கா, டூப்ளிகேட்டாவது போட்டுட்டு போவா. கைத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் ஓஹோ, இயேசு எனக்கு அலங்காரமாக இருந்தால் போதும், எனவே இதை நான் கொஞ்சம் வெறுக்கணும். வாசிங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிங்க. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களிலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல். கவனிங்கள், அலங்கரியாமல். எனக்கு இந்த அலங்காரம் வேண்டாம். ஓ, நான் ரட்சிப்பில் உறுதியாக இருப்பேன், பரிசுத்தத்தில் உறுதியாக இருப்பேன், என் பிரதிஷ்டையிலும் உறுதியாக இருப்பேன். கொஞ்சம் வசதி வந்த உடனே அக்கா செயின் போட்டுட்டு நீ கலட்டின போது ஆண்டவருக்கு கலட்டின, பிறகு ஏன் போட்டேன்? கைதுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் கலட்டிட்டாங்கன்னு நீ சொல்லிட்டு இருக்காத. நீ என்ன பிரதிஷ்டை நீ தான் பண்ண. அம்மே, நீ தான் பண்ணியா? ஆண்டவருக்கா என்ன வெறுத்த? எது வேண்டாம் என்று சொன்னாய்? சூழ்நிலை வந்தாலும் எது வந்தாலும் வெறுத்ததான். கைதுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. எங்கள் ஊர் ஊழியக்காரங்களாம் மகா வைராக்கியம் பிடித்தவர்கள்.
நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு ஜுரம், நான் சாக போகிறேன் 5 வயதுக்குள்ளே. அந்த போதகரையா சொன்னார், நகையெல்லாம் காதில் இப்படி தொங்கும், இதையெல்லாம் கட் பண்ணி நீ ஞானஸ்நானம் எடுத்தால் தான் நீ பேர்கிறிஸ்தவ நிலைமையிலிருந்து மாறி இந்த பெந்தகோஸ்து அனுபவத்தில் வந்தால் தான் பையனுக்கு ஜெபம் பண்ணுவோம். அப்படியே எங்கள் தாயார் எனக்காக பிரதிஷ்டை பண்ணாங்க. நான் அப்படியே சுகமானேன். இன்றைக்கு வரை ஊழியம் செய்கிறேன். கைதுக்கு அல்லையிலே சொல்லுங்க. என்னுடைய தாயுடைய நல்ல பிரதிஷ்டையை எங்கள் தாத்தா அம்மாவை ஏற்றுக்கொண்டாரோ இல்லையா, அது 2வது. 1 அதுக்காக பண்ண தியாகம் என்னை இன்றைக்கு வர ஒரு ஊழியனாய் நிறுத்தியது. அரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. ஆமே. ஒன்றை பிரதிஷ்டையிலே உறுதியாய் இருக்கிறீர்களா? லஞ்சம் வாங்குவது தவறு. கேரளாவிலே சலீம் என்ற ஒரு குமஸ்தா தன்னுடைய டேபிளில் ஒரு காரியம் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு யாரும் லஞ்சம் தர வேண்டாம், என் துறையிலே என்னுடைய டிபார்ட்மெண்ட்டிலே நீங்கள் தேடி வருகிற காரியத்தை முடிந்த அளவு முடித்து கொடுப்பேன். அரசாங்கம் எனக்கு தருகிற சம்பளம் 24,340 என்று எழுதி வைத்ததை இன்றைக்கு உலகம் முழுவதும் அவருடைய செய்தி பரவி இருக்கிறதா. ஐயா, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். கைதுக்கு அல்லேலூயா சொல்லு. கரங்களை தட்டி தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ அதிகாரி நீ லஞ்சம் வாங்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சம்பாதி, உழைக்க ஆரம்பி, வேலைக்கு போ, ஓவர் டைம் போ, ஒரு ஹோட்டலில் வேணாம் பிளேட்டு கூட கழுவு, நல்ல உழைக்க ஆரம்பி, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எத்தனை பேர் கரங்களை தட்ட போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கணவர் வேலைக்கு போறாரு, நானும் போட்டி போட்டு போவேன், நானும் ஒரு வேலை செய்வேன், சம்பாதி. ஆனால் கை நீட்டி ஏமாற்றி வாங்குகிற பணங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லை. சாமுவேல் சொன்னார், இந்த ராஜா சவுல் இனிமேல் உங்களுக்கு ராஜா. யாரிடத்தாவது அநியாயமாய் நான் ஒரு மாட்டையாவது எருதையாவது வாங்கினது உண்டா? சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வி. ரட்சிப்பிலே உறுதி, தீர்மானத்திலே உறுதி, பரிசுத்தத்திலே உறுதி, பிரதிஷ்டையிலே உறுதி. அல்லேலூயா.